ASPN Academy. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல நம்மளோட சேனல்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தலைப்பு வாரியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி முடிச்சாச்சு. 6 யூனிட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயாச்சு. எந்த ஒரு தலைப்புமே மிஸ் ஆகல. எல்லாத்துக்கான விளக்கம், கூடுதல் குறிப்பு, பாடப்புத்தக குறிப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ராவா நீங்க என்னெல்லாம் அந்த தலைப்பு சம்பந்தமா தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், முக்கியமான மேற்கோள்கள், வகைகள், அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். யூனிட் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே இப்போ தெரியும், கடந்த குரூப் 2 மெயின்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சிலபஸ் படி, இந்த நியூ சிலபஸ் படி புக்ல இருக்க கண்டென்ட் மட்டும் படிச்சா பிரயோஜனமே கிடையாது. அது சம்பந்தமா என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு தலைப்புக்கு இப்ப நான் நாலடியார்ன்ற ஒரு தலைப்புக்காக நான் ஒரு பெரிய நாலடியார் புத்தகத்தையே வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறதும் வேஸ்ட். ரொம்ப ஓவராவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் படிக்கக்கூடாது. ஓரளவு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். பேசிக்ல அதாவது அந்த ஒரு தலைப்புல நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி மினிமம் 10 மினிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நியூ சிலபஸுக்குன்னு சொல்லி எந்த தமிழ் மெட்டீரியலும் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாடப்புக்கை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணோம் கண்ணை மூடிக்கிட்டு. எத்தனையோ பேர் சிலபஸ் என்னன்னே தெரியாம 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இனிமேல் அப்படி பண்ண முடியாது. நம்மளுக்கு சிலபஸ் தெரியணும், ஒவ்வொரு யூனிட்டும் எதுல வருதுன்னு தெரியணும், எவ்வளவு மார்க் அதுக்குன்றது தெளிவா தெரியணும். அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து டிவைட் பண்ணி ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்க வேண்டி இருக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும். இப்ப இலக்கணத்துக்கே 85 மார்க்னும் போது இலக்கணத்துக்கு அதிகமாகும். தமிழறிஞர் தொண்டு, இலக்கியம் எல்லாம் சேர்த்தே 15 மார்க் தான் போது அதுக்கேத்தாப்புல டைம் அதுக்கு நம்ம அலாட் பண்ணணும். இந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் இனிமேல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். அது எல்லாமே நம்மளோட சேனல்ல சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தனி பிளேலிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா படிக்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தோணுதுன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி படிக்கிற ஐடியா இல்லையா, ஸ்டடி பிளான் இருக்கு. எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க போய் உங்களுக்கு தேவையானதை எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் 7. யூனிட் 7ல இலக்கியம் ஒரு பகுதியாகவும் தமிழ் அறிஞர்கள் தொண்டும் ஒரு பகுதியா வந்து இருக்கு. இதில் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு நாள் இலக்கியம், ஒரு நாள் வந்து அந்த தமிழறிஞர் தொண்டு. அந்த இலக்கியத்திலையுமே எப்படி பார்க்குறோம்னா, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இந்த இது வந்துட்டு இருக்கும், திருக்குறள்ல வந்து ஒவ்வொரு அதிகாரமா போடுவேன். இன்னொரு நாள் வந்து இந்த இலக்கியத்துல இருக்க பாடப்பகுதிகள் இருக்குல்ல, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, நாறு, இந்த மாதிரி ஒரு தலைப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு போரிங்கா இல்லை, எப்படியோ நம்ம யூனிட் 7 ஃபுல்லா வரிசையா கம்ப்ளீட் பண்ண போறோம். அதவே ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல மாத்தி மாத்தி கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இல்லாம இருக்கும். அதுக்காக அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தான் இந்த இன்னா 40 அப்படிங்கிற தலைப்பு. இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்னா 40. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே அந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு தெரியணும். அந்த தலைப்பிலேயே அந்த மொத்த இலக்கியத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடணும். ஓ, இன்னா 40னா இதுல இதுதான் இருக்கும் கண்டென்ட். திருக்குறள்னா அதுல இதுதான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நாலடியார்லயும், நான்மணிக்கடிகர்லயும், ஆசார கோவையிலையும் என்ன இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியுமா? மனப்பாடம் பண்ணதை வச்சே ஓட்டிட்டு இருப்போம். ஆனா தலைப்பை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இன்னா 40 அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதோட பெயர் காரணம் எப்படி வந்துச்சு, ஏன் இந்த இன்னா 40ன்ற பெயர் வந்துச்சு அப்படின்னா, இன்னா 40 துன்பம் தருவனவற்றை தொகுத்து தருகிறது. பாருங்க, சந்தோஷம் அப்படின்னா என்ன, மகிழ்ச்சி என்னன்னு சொல்லல. துன்பம் தர்றது எது, இன்னாத விஷயங்கள். இன்னாண்டா என்னன்னா நம்ம செய்யக்கூடாத, தேவையில்லாத, தவறான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பூரா தொகுத்து சொல்றதுதான் இந்த இன்னா 40. ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துகள் அமைந்துள்ளன. பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாட்டிலையும் 4 கருத்து இருக்கும். அப்போ சரி, 4 கருத்து இருக்கே, எனக்கு ஏற்கனவே தெரியும், நான்மணிக்கடிகையிலயும் 4 கருத்து தான் இருக்கு.
நான்மணிக்கடிகையிலயும் 4 கருத்து தான் இருக்கு. அப்போ இதையும் வந்து ஏன் நம்ம அம் தனியா சிறப்பா சொல்றோம்? இதுக்கும் அதே மாதிரி 4 அப்படின்ற வர்ற மாரி பேர் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் இன்னா நாற்பதுன்னு இதுக்கு பேர் வந்துச்சு? அப்படின்னா, அத தான் அடுத்து குடுத்துருக்காங்க. இதுவும் நான்மணிக்கடிகை மாரி தான் 4, 4 கருத்துக்கள சொல்லுது. 4 அடிகள்ல இருக்கு பாடல்கள். ஆனா, இதுல ஏன் இன்னா நாற்பதுன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு கருத்திற்கு பின்னும் இன்னா என எடுத்துக் கூறுவதாலும், இதெல்லாம் இன்னாதது, இதெல்லாம் இன்னாததுன்னு ஒவ்வொரு வரியிலயும், ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் இது வந்து செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அவரு சொல்லியிருப்பாரு. அந்த இன்னா, இன்னா, இன்னான்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் 40 பாடல்களை கொண்டிருப்பதாலும், இன்னா 40 என பெயர் பெற்றது. புரியுதா? இன்னா, இன்னா, இன்னான்னு அவர் சொல்றதுனாலயும், அந்த வார்த்தைகள்ல 40 பாடல்கள் இருக்கிறதுனாலயும் இன்னா 40. அப்ப இன்னா 40ன்னா செய்யக்கூடாத 40 விஷயங்கள். இல்ல நம்ம வாழ்க்கையில துன்பம் தரக்கூடிய 40 விஷயங்கள். எப்படி வேணா எடுத்துக்கலாம். நெகட்டிவான 40 விஷயம் சொல்றது தான் இன்னா 40. அதே இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, இனியவை 40. ஒருவேளை எதிர்ச்சொல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இத கூட கேட்கலாம். இன்னா 40 ஓட எதிர்த்து பதம் எது? அப்படின்னா, இனியவை 40. நல்ல விஷயங்கள் 40 சொல்றது தான் இந்த இனியவை 40. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு இன்பம் தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடிய 40 செயல்கள், விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றது தான் இனியவை 40. செய்யக்கூடாத 40 விஷயங்கள சொல்றது இன்னா 40. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இது தேவையா அப்படின்னா, கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த நீ இப்படி இப்படி பண்ணா நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி பண்ணா உனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படின்னு சொல்றது ஓகே. அதுதான் பெஸ்ட் அட்வைஸ். ஆனா, எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம முன்னேறணும், வாழ்க்கையில சிறந்து விளங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா, செய்யக்கூடாத விஷயங்கள்லயும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாமுக்கே நீங்க போம்போது, இதெல்லாம் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எத சொல்லும்போது நீங்க பாருங்களேன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னே போடுவாங்க. எதெல்லாம் செய்யணும், ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒரு இது நடந்து முடியணும் அப்படின்னா, அத செய்ய வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா செய்யக்கூடாததுன்னும் இருக்கு. OMR ஷீட்ட கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி நல்லா அதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிராம இருக்கணும். ஓகேவா? இது வந்து அதாவது எப்படி படிக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ். எதெல்லாம் பண்ணக்கூடாது, OMRல தெரியாம கூட பாயிண்ட் பண்ணிறக்கூடாது. எதுவும் கிறுக்கிறக்கூடாது, ஒயிட்னர் போட்டுறக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு தேவையில்லாத இந்த மாரி வாட்சுகள்லாம் கொண்டு போயிறக்கூடாது. கையெல்லாம் ரொம்ப வேர்க்கிற மாரி இருந்துச்சுன்னா, கர்ச்சீஃப் எடுத்துட்டு போயிரணும். அந்த கையில இருக்க ஈரம் OMRல பற்றக்கூடாது. இந்த மாரி செய்யக்கூடாததையும் சொல்றாங்க இல்லையா? எப்பயுமே எல்லா இடத்துலயுமே இது 2மே இருக்கும். நம்ம பேரண்ட்ஸே நம்மளுக்கு சொல்லும்போது, இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு மட்டும் எந்த பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சிறக்கூடாது லைஃப்ல அப்படின்றதையும் சொல்லிக் குடுப்பாங்க. அதுதான் இது. அதனால இந்த இன்னா நாற்பதும், இனியவை நாற்பதும் ஒரு அறநூல்கள்ல ஒரு ரொம்ப பெஸ்ட் நூல். நல்ல நூல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி. இப்போ பொதுவாவே ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ நாணார்ப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நாணார்ப்பது அப்படிங்கிற ஒரு வேர்டு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்காது. நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க பிடிஎஃப்ல இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். நான் அதனால தான் சொல்லுவேன், எப்பயுமே நீங்க வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. நான் வீடியோல நெறைய எக்ஸ்ட்ராவா சொல்லுவேன். இப்ப இத சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. அதனால நான் சொல்றேன். நாணார்ப்பது பாருங்க. நாணார்ப்பது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நாணார்ப்பதுன்னா என்ன அப்படின்னா, இது எப்படி நம்ம ஏற்கனவே பிரித்தெழுதுக இருக்கு நம்மளுக்கு. இத எப்படி பிரிக்கலாம்னா, 4 கூட்டல் 40 அப்படின்னு பிரிக்கலாம். இல்ல 4 கூட்டல் 40 அப்படின்னு பிரிக்கலாம். 4 நாளும் 4 அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இந்த 2க்குமே 4ன்ற மீனிங் தான். 4 நாளும் 4 நாளும். ஆப்ஷன்ல எது இருக்கோ நீங்க அத போட்டுக்கோங்க. 2மே ஆன்சர் கரெக்ட் தான். 2யுமே சொல்லலாம். சரி. எதுக்கு இந்த 40 சொல்றீங்க மேடம்? இதனால என்ன யூஸ்? இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல 40 நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, ஆற்றுப்படையா வருதுல்ல, அதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி 40 என அழைக்கப்படும் நூல்கள் எவைன்னு கேட்பாங்க. அது எதுனா, இன்னா 40, இன்னா 40,
2வது இனியவை 40, 3வது கார் 40, 4வது களவழி 40. இந்த 4 நூலும் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற 40 40ன்னு முடியிற நூல்கள். அதனால 40ன்னு சொல்லுவாங்க இந்த 4க்கும். இதுலயும் இந்த இன்னா 40ம் இனியவை 40ம் எதை பத்தி கூறும் நூல்கள் அப்படின்னா அறம் சம்பந்தப்பட்ட நூல்கள். அறக்கருத்துக்களை சொல்ற நூல். அதே இது இந்த கார் 40 அப்படிங்கிறது அகம். அறம் வேற, இது அகம். அகக்கருத்துக்கள் புறக்கருத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு பர்சனலா ஒரு ஃபேமிலியில இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்றது அகம். புறம் சார்ந்த விஷயங்கள்னா ஒரு வீட்டை தாண்டி வெளியே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புறம். இப்ப களவழி 40 அப்படிங்கிறது வந்து புறம் சார்ந்த ஒரு நூல். ஆக்சுவலா 17 கீழ்கணக்கு நூல்ல புறம் சார்ந்த ஒரே நூல்னா அது களவழி 40 தான். அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. புறம் சார்ந்த ஒரே 17 கீழ்கணக்கு நூல் எது அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அது களவழி 40. கார் 40 எது சம்பந்தப்பட்டதுன்னா அகம் சம்பந்தப்பட்டது. இன்னா 40 இனியவை 40 எல்லாம் அறம் தொடர்பான 40. புரியுதா? இப்ப இந்த 40ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இதை வந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சு நானே படிக்கிறேன் அப்படின்னாலும் உங்க நோட்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நூல் குறிப்பு. நூல் குறிப்புல பாருங்க, இன்னா 40ல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்கள் உள்ளன. அப்ப கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா எத்தனை பாடல்? 40 + 1 41 பாடல் மொத்தம். நீங்க கொஸ்டினை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கணும். இன்னா 40ல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுலயே 40ன்னு வந்துருச்சு, 40 பாடல்கள் தான். ஆனா நீங்க கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கடவுள் வாழ்த்து இல்லாம தான் 40 பாடல்கள். அப்ப சேர்த்தா 41. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்கள் வெண்பா யாப்பில் அமைந்துள்ளன. வெண்பாவால எழுதப்பட்ட பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் 4 நீதி கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. 4 கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு சிறந்த நீதி நூலாக விளங்குவதால் 17 கீழ்கணக்கு என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 17 மேல்கணக்குல இருக்கிற 18 நூல்களும் சங்க நூல்களா இருக்கும். 17 கீழ்கணக்குல இருக்கிற 18 நூல்களும் நீதி நூல்கள், அறநூல்கள், அறக்கருத்துக்களை சொல்பவையா இருக்கும். அந்த மாதிரி நீதி நூலா இருக்கிறதுனால இதை 17 கீழ்கணக்குல தான் வச்சிருக்காங்க. உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறி நீதி உரைப்பது இந்நூல். எதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த உலகத்துல தவறான விஷயங்கள் எது, தப்பானது எதுன்றத எடுத்து கூறுற ஒரு நீதி நூல். இது கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூலாகும். பாருங்க, 4ஆம் நூற்றாண்டு, 40 பாடல்கள், எல்லாமே 4 வருது. 4 நீதி கருத்துக்கள். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட், இதில் 164 கூடா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. 164 கூடா செயல்கள் 4 கருத்துக்களா சொல்லி, அதாவது இந்த 164 எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்க, மொத்தம் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41. இந்த 41 பாட்டுலயும் 4 கருத்துக்களா சொல்லும் போது மல்டிப்ளை பண்ணா மொத்தம் 164 வந்துருதா? இப்படிதான் வந்து இந்த கணக்கு 164ன்னு வந்திருக்கு. ஒவ்வொன்றிலையும் 4 செய்யக்கூடாத செயல்களை சொல்லுது. அப்ப மொத்தம் 41 பாடல்களையும் சேர்த்து 164 வந்திருக்கு. ஏன்னா மனப்பாடம் பண்ணோம்னா நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். எப்படி அது வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க அங்கன போய் மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுருவீங்க. சரியா? ஓகே, அடுத்தது இந்த பாடல்ல, அதாவது இந்த இன்னா 40ன்னு சொன்னாலே அதுல இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸான வரிகள் என்ன அப்படின்னா, தீமையுடையார் அயல் இருத்தல் இன்னா. தீமையானவங்களை விட்டு கொஞ்சம் விலகி, தீமையானவங்க வந்து தீமை உடையவங்க பக்கத்துல இருக்கிறது கூடாது. தீமையுடையார் அயல் இருத்தல் இன்னா, அவங்க பக்கத்துல இருக்கிறது கெட்டது. இன்னா ஈன்றாளை ஓம்பா விடல். ஈன்றாளைனா பெற்ற தாயை. ஓகேவா? பெற்ற தாயை பாத்துக்கராட்டி அது வந்து ஒரு மோசமான செயல். அது ஒரு இன்னா செயல், செய்யக்கூடாத செயல்.
பெற்ற தாயை வந்து கவனிக்காம விடுறது. அடைக்கலம் வவ்வுதல் இன்னா. அடைக்கலமா போய் ஒருத்தர்கிட்ட போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்றது வந்து இன்னா செயல். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கருத்து இவர் சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தை இந்த வரிகள்லாம் கொஞ்சம் ஃபேமஸான வரிகள். அவர் கிட்டத்தட்ட இது மாதிரி எத்தனை கருத்து சொல்லியிருக்காரு? 164 இன்னா கருத்துகள் சொல்லியிருக்காரு. பாருங்க. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு. இந்நூலை இயற்றியவர் கபிலதேவர். சொன்ன உடனே ஓ கபிலரா, நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இவர் அந்த கபிலர் கிடையாது. மொத்தம் தமிழ்ல மட்டும் 5 கபிலர் வருவாங்க. ஒவ்வொரு கபிலரும் ஒவ்வொருத்தர். இப்போ நம்ம 5 பேரையும் தெரிஞ்சுக்க வேணாம். அட்லீஸ்ட் 2 பேரை தெரிஞ்சுக்கணும். யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல இருந்த கபிலர். கபிலர் இவர் யாருன்னா, இவர் தான் பாரி கூட இருப்பாரு இல்லையா? பாரி கபிலர் நம்ம சொல்லுவோம். பாரியோட ஃப்ரெண்டு. இவர் ஒரு அந்தணர். பாரியோட ஃப்ரெண்டு. இவர் ஒரு அந்தணரா இருந்தவர். இவர் சங்க காலத்தை சேர்ந்தவர். இந்த கபிலர் வேற. நம்ம சங்க நூல்கள்லாம் நிறைய எழுதியிருப்போம், பார்த்திருப்போம். சரியா? அதுல இருக்கிற வந்து வேற. அடுத்தது சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்துல இருக்கிறவர் தான் இப்ப நம்ம சொல்ற இந்த கபிலதேவர். கபிலதேவர். இவங்க 2 பேரும் வேற வேற. சங்க காலத்துல இருந்த கபிலரை தான் நம்மளுக்கு தெரியும். நீங்க எப்பயும் மைண்ட்ல கபிலர்னு ஒருத்தர் நினைக்கிறீங்கல்ல, அது சங்க கால கபிலர். ஆனா இவர் வந்து வேற. அதுக்கு அடுத்து வந்த சங்கம் மருவிய காலத்துல வந்த கபிலதேவர். 2 பேரும் வேற வேறன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க மெயினா அப்படின்னா, இந்த சங்ககால கபிலர் என்ன பண்ணுவாருன்னா, கல் உண்ணுதல், அதாவது கல் உண்ணுதல், மது, கல் இல்ல மது எப்படி வேணா சொல்லலாம். மது, அப்புறம் புலால் உண்ணுதல், அதாவது நான்வெஜ் சாப்பிடுறது, இந்த 2யுமே அக்செப்ட் பண்ணுவாரு. அதனால எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னவர் தான் சங்ககால கபிலர். ஆனா இந்த சங்கம் மருவிய காலத்துல வந்த இந்த கபிலர் வந்து கல் உண்றதும் புலால் உண்றதும் அறவே அவாய்ட் பண்ணணும், அதை வந்து ஒரு கூடாத செயல், அது ஒரு தவறான செயல்னு அடிச்சு பேசினவர் அவரோட நூல்கள்ல. இதுல இருந்தே தெரியுது 2 பேரும் வேற வேற அப்படிங்கிறது. புரியுதா? ஓகே. இதான் வந்து 2 கபிலருக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கபிலர்னே எதுன்னு நினைச்சுக்காங்க. இது இல்லாம இன்னும் 3 கபிலர்கள் இருக்காங்க தமிழ்ல. அவங்க எல்லாம் இப்ப நம்ம சிலபஸ்ல இல்ல. அதனால நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்கள விட்டுருங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. இந்நூலை இயற்றியவர் கபிலதேவர். ஆசிரியர் தமது கடவுள் வாழ்த்துல சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன், இது ரொம்ப முக்கியம், இந்த 4 பேரையுமே மென்ஷன் பண்ணி கடவுள் வாழ்த்துல எழுதியிருக்காரு. ஒரே கடவுள் வாழ்த்து தான். அந்த ஒரு கடவுள் வாழ்த்துலயே 4 கடவுள்களையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்ப மத்தவங்க எல்லாம் ஒருத்தர் திருமாலை மட்டும் பாடியிருப்பாங்க, ஒருத்தவங்க சிவனை மட்டும் பாடியிருப்பாங்க. அப்ப இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இதை பின்பற்றியவராக இருக்கலாம் நம்ம பார்த்தோம். ஆனா இவர் எல்லாரையுமே அந்த கடவுள் வாழ்த்துல வச்சு பாடினதுல இருந்து இவர் ஒரு சமய பொது நோக்கு உடையவர் என என்ன தோணுது. இவர் வந்து எல்லா சமயமும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்ச ஒருத்தரா இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்து இவர் சங்க காலத்து கபிலர் அல்லர், பிற்காலத்தவர். அதுக்கு பின்னாடி வந்த ஒரு சங்கம் மருவிய காலத்துல இருந்த ஒரு கபிலர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. இதுல பாடப்பகுதியில எதுவுமே கிடையாதுப்பா. புது புக்கும் சரி, பழைய புக்கு, எந்த இதுலயுமே இந்த இன்னா 40 சம்பந்தமா எந்த ஒரு பாடப்பகுதியும் இல்லை. அதனால நானே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாடலும் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ஒரு பாடல் வரியை கொடுத்து இது எந்தது நூல்னு கேட்டா அதுல இன்னான்னு வரதை வச்சே இன்னா 40ன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்ல செய்யக்கூடாத விஷயங்களை மென்ஷன் பண்ணி அதுல வந்திருக்கா, செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லாம செய்யக்கூடாத விஷயங்கள் வந்திருக்கா, அப்ப இன்னா 40 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க கெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம நாலடியா 4 மணிக்கடியில புக் கண்டென்ட் கொடுத்தோம். ஆனா அதை மட்டுமே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுல இருக்க 400 பாடல்கள்ல பழமொழி 400னா 400 பாடல்கள்ல எதை வேணாலும் கேட்கலாம். நம்ம பார்த்தது 2 தான். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சாம்பிள் தான் கொடுக்க முடியும். கொஸ்டின் பேப்பர்ல எது வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து அதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம்.
இந்த நூல் வந்து இது சம்பந்தப்பட்டதுதான் அப்படின் போது நம்மளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஆன்றவித்த சான்றோரு பேதை புகழின்னா மான்றிருண்ட போல்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்ற விந்து வாழாதார் நோன்பின்னா வாங்கின்னா ஈன்றாளை யோம்பா விடல். இதான் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, இதுல எல்லா இந்த இதுல வந்து 4 கருத்து மொத்தம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கருத்துலயுமே ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே முடியும் போது பாருங்க, இன்னா இன்னா இன்னான்னு வருது இல்லையா? இன்னா இது வரைக்கும் இருக்கிறது ஒரு இந்த அடுத்த இன்னா வந்து இந்த 4th லைனுக்கு வர வேண்டியது. இப்ப இன்னா இன்னா இன்னான்னு வருதா? இது மாதிரி அவர் எல்லாத்துலயும் இன்னா இன்னா இன்னான்னு கொடுத்ததுனாலதான் இன்னா 40ன்னு பேர் வச்சாங்க. இப்ப இதுக்குள்ள மட்டும் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 விஷயங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருளையும் பார்த்திடலாம். பாருங்க, பாடல் பொருள். ஃபர்ஸ்ட் அவர் எதை செய்யக்கூடாதுன்றாருன்னா, அறிவில் சிறந்தவர்கள் வீற்றிருக்கின்ற சபையிலே அறிவில்லாத ஒருவன் புகுவது துன்பத்தை தரும். எல்லாமே நல்ல ஒரு சான்றோர்கள், நாலேஜபிளான பர்சன். அங்க நானும் போய் உட்கார்றேன்னு சொல்லி அறிவில்லாத ஒருத்தன் போய் உட்கார்றது கண்டிப்பா அவனுக்கு கடைசியில துன்பத்தை தான் கொடுத்து அந்த இடத்த விட்டு நம்மளை வெளியேற்றும். அறிவில்லாதவன்னா படிக்காதவங்க அப்படி சொல்ல வரல இவங்க. எல்லாமே கற்று தேர்ந்தவர்கள், நிறைய ஆய்வு பண்ணவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க இருக்கிற இடத்துல அதை பத்தி தெரியாத எந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ மருத்துவம் சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடக்குது. மருத்துவம்னா என்னன்னே பேசிக்கே தெரியாம அவங்க ஒருத்தர் போய் அதுல கலந்துக்கிட்டு வாக்குவாதம் பண்ண முடியாது. ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குதுன்னா டீச்சிங்னாலே என்னன்னு தெரியாத ஒருத்தர் போய் அங்க உட்கார முடியாது. இந்த மாதிரி அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கிற இடத்துல அதை என்னன்னே தெரியாதவங்க உள்ள போனா கண்டிப்பா துன்பத்தை தான் கொடுக்கும். யாருக்கு? அந்த போறவங்களுக்கு. சரியா? அந்த சிறந்தவர்களுக்கு கிடையாது. அப்ப அப்படி இடங்கள்ல நீ போகாத, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்றது சொல்றாரு. இருட்டிய பின்னர் வழியில் செல்வது பெரிதும் துன்பத்தை விளைவிக்கும். இது நார்மலா நம்ம சொல்றதுதான். இருட்டின பிறகு வெளியே போகாத. அது மிருகத்தினாலேயோ இல்ல மனிதர்களாலேயோ ஏதோ ஒரு துன்பம் நேரிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விளையக்கூடிய துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு தவம் துன்பம் தரும். அதாவது பின்னாடி இதனால இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே மைண்ட அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தான் எதையும் தாண்டி போக முடியும். என்ன இருந்தாலும் ஏத்துக்குருவாங்க. நம்பிக்கையோட அதை தாங்குற சக்தியோட நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க, நிறைய சாமி கும்பிடுவாங்க. ஆனா அதை தாங்கக்கூடிய சக்தியே இல்லாம உடனே எதுவா இருந்தாலும் உடஞ்சு அழுகிறவங்களால என்ன ஆகும்னா, அவங்க செய்யற தவம் கூட அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அவங்க பண்ற அந்த மெடிடேஷன் கூட அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, தன்னை பெற்ற அன்னையை பேணி காப்பாற்றாமல் விடுவதும் துன்பமாகும். இது எல்லாருக்கும் தெரியும். பெத்த தாயை வந்து கவனிக்காம விடுற யாருக்குமே துன்பம் தான் கடைசியில மிஞ்சும். இப்ப 4 கருத்து வந்துருச்சா? இதுல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கருத்து. அடுத்தது இது 2வது. அடுத்தது விளையக்கூடியது 3. இது 4. அப்போ ஒரு பாடல்லையும் 4 கருத்துகள் வந்துருச்சு. ஒவ்வொன்றிலையும் இன்னா இன்னா இன்னான்ற வார்த்தை வந்துருச்சு. மொத்தம் 40 வார்த்தை. அதனால இன்னா 40. பாருங்க, மனித வாழ்வில் இது முக்கியமானது. துன்பத்துக்குரிய 4 விஷயங்களை மேற்கண்ட அடிகளில் ஆசிரியர் விளக்கிறார். துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 4 விஷயத்த இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் அவரு சொல்லியிருக்காரு. இது எடுத்துக்காட்டா நான் கொடுத்த ஒரு பாடல். சரி, இப்போ தேர்வு நோக்கில் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தலைப்புல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஏன்னா கடவுள் வாழ்த்தை சேர்த்து இல்லாம வெறும் இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டா அதுல எத்தனை பேர் எவ்வளவு வேணாலும் சொல்லுவாங்க. சரியா? ஆனா கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து எவ்வளவு அப்படிங்கிறது தான் இதுல கொஸ்டினே. ஆக்சுவலா பாருங்க, சாரி, ஆப்ஷன் எல்லாம் தப்பா கொடுத்துருக்கு. 40, 41 அப்படின்னு கொடுக்க வேண்டியதுல எல்லாம் 0 தெரியாம ஆட் ஆயிருக்கு. பாருங்க, நீங்க ஆப்ஷனை ஃபுல்லா இதை கேன்சல் பண்ணிட்டு 40, 41, 42, 43 அப்படின்னு வச்சுக்கோங்க.
இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. இதனால தான் நான் சொல்றது, பிடிஎஃப் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப நீங்க வந்து கீழே கமெண்ட்ல இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் வீடியோவை பார்த்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லிடுறேன். அப்போ கடவுள் வாழ்த்து இல்லாம 40 பாடல்கள், கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா 41 பாடல்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றை ஆராய்க. கூற்று 1, இன்னா 40 துன்பம் தருவனவற்றை தொகுத்து கூறுகிறது. சரியா? துன்பம் தர்றது எது அதை மட்டும் எடுத்து கூறுறது தான் இன்னா 40. இப்ப படிக்காதவங்க இதை பார்த்தா எந்த நூலாச்சும் துன்பம் தர்றதை போய் எடுத்து சொல்றதுக்குன்னு ஒரு நூல் போடுவாங்களா? அப்ப இது ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இது கூற்று தப்புன்னு நினைப்பாங்க. ஆனா படிச்ச நம்மளுக்கு தெரியும், இந்த நூல் எழுதப்பட்டதே இந்த துன்பம் தருவது எதுன்னு சொல்றதுக்காக தான். அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்ட். கூற்று 2, இன்னா என எடுத்து கூறுவதாலும் 40 பாடல்களை கொண்டிருப்பதாலும் இன்னா 40 என்ற பெயரை இந்நூல் பெற்றுள்ளது. இதுவும் சரியானதுதான். ஏற்கனவே டெஃபினிஷன்ல இதான் படிச்சோம். அப்ப இதோட ஆன்சர் என்ன? கூற்று 1, 2 சரி. ரெண்டுமே சரிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை கூடா செயல்களை குறிப்பிடுகிறார்? நீங்க டக்குன்னு பார்த்துட்டு இப்ப நான் ஆப்ஷன்ல 40, 41 கொடுக்கல. இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்த உடனே நீங்க 40 ஆப்ஷன் இருக்கும், ஓகே 40 அடிச்சுட்டு போயிருவீங்க. அவங்க கேக்குறது கூடா செயல்கள் எத்தனை? ஒவ்வொரு பாடல்லையும் 4 செயல்கள். அப்போ மொத்தம் 41 பாடல்ல எவ்வளவு சொன்னேன்? 41 × 4 164 கூடா செயல்களை அவர் சொல்லியிருக்காரு. அங்க 146 இருக்கும். சும்மா மனப்பாடம் பண்ணவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், 46 64. ஆனா கான்செப்ட் தெரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா அது எப்படி வந்துச்சுன்னா 41 × 4 ஓகே, அங்க போய் பெருக்கி பார்த்து கூட நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல் எது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மொத்தம் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்க நா 40 அப்படிங்கிற நூல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் புறம் சார்ந்த நூல். அது எது அப்படின்னா களவழி 40. கார் 40 வந்து அகம் சார்ந்த நூல். இன்னா 40 இனியவை 40 ரெண்டுமே அறம் சார்ந்த நூல். அந்த அறத்திலையும் இன்னான்றது துன்பம் விளைவிக்கிறதையும் இனியவைன்றது இன்பம் விளைவிக்கிறதையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரெண்டுமே ஆனா அறக்கருத்துகள் தான். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், டேஸ் பேணி காப்பாற்றாமல் விடுவதும் துன்பமாகும் என்று இன்னா 40 குறிப்பிடுகிறது. யாரை வந்து பேணி காக்கணும்? பெற்ற தாயை, பெற்ற குழந்தைகளை, உறவினர்களை, நண்பர்களை. பெற்ற தாயை பேணி காக்காம விடுறது, இப்ப எல்லாம் முதியோர் இல்லத்துல விடுறாங்க, இந்த மாதிரி விடுறது எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் ஒரு காலத்துல அப்படின்றத சொல்றாரு. புரிஞ்சதா? இவ்வளவுதான் இன்னா 40. இன்னா 40னா அது இப்படிதான் இருக்கும் ஃபார்மேட்டு. அதோட ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். டெய்லி தமிழ் வீடியோ இருக்கும். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இலக்கிய பகுதியும், இன்னொரு நாள் திருக்குறள் தலைப்பும் இருக்கும். மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ள நம்ம எல்லா சிலபஸும் தமிழ் முடிஞ்சிடும். சைட் பை சைடு நம்மளோட சேனல்ல ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு தலைப்புக்குமே ரிவிஷன் இருக்கும். எப்படி நான் ஒவ்வொரு தலைப்புக்கும் தேர்வு நோக்கில்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதே மாதிரி 20 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து யோசிக்கிறதுக்கு டைம் கொடுப்பேன். அதை நீங்க ஆன்சர் சொல்ல முடியாட்டி 10 செகண்டுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ண பிறகு நானே ஆன்சரும் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் யூனிட் போயிட்டு இருக்கு. யூனிட் வைஸா இதே மாதிரி எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி யூனிட் வைஸா ரிவிஷனும் நம்மளோட சேனல்ல 7 யூனிட்டுக்கும் வந்துடும். ஃபர்ஸ்ட் யூனிட் போயிட்டு இருக்கு. பார்க்காதவங்க நீங்க போய் பிளேலிஸ்ட்ல பொது தமிழ் ரிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போட்டு பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டுட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் 20 கொஸ்டின் அதுல இருக்கு. 20 கொஸ்டினுமே 20 பேட்டர்ன்ல இருக்கும். நீங்க அந்த தலைப்புல இருந்து என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கேட்க சான்சஸ் இருக்கு, நீங்க எதுலாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த 20லயே உங்களுக்கு அடங்கிடும். அப்ப எக்ஸாமுக்கு போகும்போது நீங்க எல்லா பேட்டர்ன்லயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸே இல்லை. ஃபுல் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும்.
அதுக்காக தான் குடுத்துட்டுருக்கோம். அதனால படிச்சுட்டே போறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் கிராமர் அப்படிங்கிறது, தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மேத்ஸ் மாதிரி. நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோ பொறுத்து தான் உங்க மார்க் வந்து ஸ்கோர் கூடும். ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம இந்த பிடிஎஃபோட மேல 2 ஸ்கேனர் கோட் குடுத்துருப்போம். அதாவது வாட்ஸ்அப் சேனலுக்கும், டெலகிராம் லிங்க் சேனலுக்கும் 2ல ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல 2லயுமே ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு டெய்லி வீடியோஸும் அதுல அப்டேட் ஆயிரும். நாங்க சொல்ற விஷயங்களும் அதுல அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே அதே டெஸ்ட் பேட்சும், அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் அந்த சேனல்லயே தான் நடக்கும். நீங்க அதுல இருந்தா மட்டும் தான் அத யூஸ் பண்ணிக்கிற முடியும். அன்னைக்கு தனியா நாங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யாரையும் சேர்க்க போறது கிடையாது. ஆல்ரெடி இந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால மறக்காம அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அத பண்ண முடியாதவங்க வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்க அதுலயும் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ, பாய். அது வரைக்கும் கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க.